ஸோ ஐக்யூவில் மேக்சிமம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த எனர்ஜி அதுதான் நம்மளை டிரைவ் பண்ணிட்டு போகும். ஸோ இன்றைய ஐக்யூவுக்கு நம்ம போகலாம். ஓகே, ரைட். கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். இன்ஃபேக்ட் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் மாடல்ல இதை நீங்க பார்க்கணும், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதுல ஆன்சர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2 பேர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஓகே. கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ரைட். ரைட் ஆன்சர் சொல்லிடலாமா? த ரைட் ஆன்சர் பாருங்க. ரைட் ஆன்சர் சொல்லும் போது ஆன்சர் அப்படியே ஃபுல்லா லோட் ஆகுது. இன்ஃபேக்ட் இன்றைய ஐக்யூக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஆல் ஒரே ஒரு செகண்ட், இது வரைக்குமே இருக்கக்கூடிய ரெஸ்பான்சஸ் வந்து ஹெவியா வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் கவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு. த ரைட் ஆன்சர் இஸ் 21. ஓகே, சோ இந்த ஆன்சர் கரெக்டா யார் சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட் கவுண்ட் வந்து எனக்கு ஆக்சுவலா நம்பர் வரல, பட் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அகைன் அனிதா வெங்கட் 21. லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ்ல அனிதா வெங்கட் 2வது முறை மீண்டும் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. 2வதாக டாக்டர் யோகி, சூப்பர், வாழ்த்துக்கள் யோகி. செகண்ட். தேர்ட் தோஹன் சஞ்சய், சூப்பர். ஃபர்ஸ்ட் டாப் 3 அனிதா வெங்கட், யோகி அண்ட் தோஹன் சஞ்சய். ஓகே, அது இல்லாம யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். கணேஷ் ராம், அட நெக்ஸ்ட் மகேஷ் ஈரோடு, குமார் ஆர்எஸ், தாரணி சிவசங்கர், அன்னபூர்ணி ராஜ்குமார், சூப்பர். வீரராசு, எக்ஸலண்ட். சிவம், ஜிஎம் சிவம், ஆர்பிஜி, சாரி டைப்பிங் மிஸ்டேக்கான்னு தெரியல, 271 போட்டிருக்காரு. ஆக்சுவலா 21க்கு மைட் பி. லலிதா, தென் எக்னிட் குணா, சூப்பர். எத்தனை பேர் இது வரைக்கும்னா இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட் கவுண்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ இந்த ஆன்சரை எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இங்க வந்து வரிசையா ஒரு ஃபிகர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர்ஸோட ரிலேட்டிவிட்டி என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். என்ன ரிலேட்டிவிட்டி? ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3 5 வருது. 5 பிளஸ் ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 3 8 வருது. அடுத்த நம்பர் 8 + 5, அதாவது நான் சொல்ற நம்பர் இப்ப 8னா 8க்கு முந்தின நம்பரை ஆட் பண்ணுங்க, அதுதான் அடுத்த நம்பரா வருது. இப்ப 3 எடுத்துக்கோங்க. 3க்கு ப்ரீவியஸ் நம்பர் வந்து 2, அதை ஆட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் 5 வருது. 5க்கு ப்ரீவியஸ் நம்பர் 3, அதை ஆட் பண்ணீங்கன்னா அடுத்த நம்பர் 8. அப்போ 8க்கு ப்ரீவியஸ் நம்பர் 5, அதை ஆட் பண்ணீங்கன்னா 13 நெக்ஸ்ட் நம்பர். ஸோ இந்த கான்செப்ட்ல வந்தீங்கன்னா 13க்கு ப்ரீவியஸ் நம்பர் 8 அப்படின்னா 8 + 3 21ன்றது தான் இந்த கொஸ்டின் மார்க்ல இருக்கக்கூடிய ஆன்சர். சூப்பர், எக்ஸலண்ட். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இந்த நம்பர் கவுண்ட் மட்டும் ஆக்சுவலா வரல, பட் டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் த பார்ட்டிசிபென்ட் கவுண்ட், வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஏன் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்மளால அதெல்லாம் ஒரு ஃபுல்லா இன்வால்வ் ஆகிறதுக்கு உண்டான
வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சோ நான் ஏன் இதை கொடுத்தேன்னா இதே லாஜிக்கல இன்னும் அடுத்த ஸ்டெப்போட ஒரு காம்ப்ளிகேஷனோட நாளைக்கு வருவோம். சோ நீங்க லாஜிக் என்னன்றது தெரிஞ்சுட்டோம்னா நாளைக்கு வரக்கூடிய ஐக்கியூக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட், இன்றைய டிட்பிட் வந்து ரொம்ப சுவாரஸ்யம். இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் சென்டர் ஒன் இஸ் த ஆன்சர். ஓகே மானிக், நான் அதை நீங்க எனக்கு இதுல வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் செக் பண்றேன். ஓகே, சோ இப்போ வந்து இன்றைய டிட்பிட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு மனுஷன் வந்து மனிதனா நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி பல பரிமாண வளர்ச்சிக்கு பிறகுதான் மனுஷன் வந்து மனிதனா வந்திருக்கான். ஓகே, நம்மள மனிதனுக்கு முந்தைய நிலைமைன்னு சொல்றதுதான் குரங்கு அப்படின்றாங்க ஆய்வாளர்கள். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பரிமாணம். I also get that answer, Lalita. Okay, I will check it out. அப்படிதான் இருந்திருக்கும். இது எப்படி மனுஷனுக்கு பொருந்ததோ அதே மாதிரி மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானம் அத்தனைக்குமே இது பொருந்தும். நீங்க முதல்ல பார்த்த பிளைட் இன்னைக்கு பார்க்கல. இன்னைக்கு பார்த்த பிளைட்டுக்கும் முதல்ல இருந்த பிளைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அது முதல் பிளைட் வந்து 50 அடி தூரத்துல பறத்தாலே பெரிய சக்சஸ். இன்னைக்கு 40,000 அடியில பறக்கிறதுன்ற அந்த மாதிரி ஒவ்வொரு விஞ்ஞானத்தோட கண்டுபிடிப்புகள்ல என்ன இருந்ததுன்ற ஒரு சுவாரஸ்யத்தை நம்ம இன்றைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கேமரா. இன்னைக்கு கேமராவை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து நம்ம இன்னைக்கு எவ்வளவு டிஜிட்டல், எவ்வளவு கிளாரிட்டி, எவ்வளவு விஷயங்கள்லாம் இன்னைக்கு கேமரான்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்துல நீங்க கேமரா அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு, இப்போ நம்ம இப்படி எடுத்தா இப்படி கிளிக் பண்ணா மைக்ரோ செகண்ட்ல நம்மளுடைய இமேஜஸ் வருது இல்லையா? ஆனா முதல்ல கேமரா ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரே ஒரு இமேஜ் ஒரு கிளிக்கு வரத்துக்கு 20 நிமிடங்கள் ஆகுமா. அதாவது அப்படி போட்டு அப்படி அவங்க கிளிக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம இமேஜ அது கேப்சர் பண்றதுக்கு 20 நிமிடங்கள் ஆகுமா. இதுதான் நம்மளுடைய முதல் கேமராவுடைய கண்டுபிடிப்பு. அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, முதல்ல கேமரா எதற்காக எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்றத நம்ம இப்ப ஸ்கிரீன்ஷாட்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல்ல ஏழை கேமராஸ் எல்லாம் வந்து எதுல ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கேமரா கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப கேமரா. இப்போ நம்ம மனிதனுடைய கண்டுபிடிப்புகள்ல முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னது அந்த வீல் சொன்னோம் இல்லையா, அதுதான் விஞ்ஞானத்தோட முதல் கண்டுபிடிப்பு. இதுதான் கேமராவுடைய வருஷன்ல கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கேமரா. சோ இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னா 20 நிமிடங்கள் ஆகும் ஒரு கேப்சர் பண்றதுக்காகவே. சோ அதனால இப்போ நீங்க 1800ல இருந்து 1900 இந்த இடத்துல எல்லாமே நீங்க அந்த பீரியட்ல இருந்தவர்களுடைய அனைவருடைய போட்டோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங் ஆனதை பார்க்கலாம், ஸ்மைலிங்கே இருக்காது. நான் சொல்றது நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த எத்தனையோ பேருடைய போட்டோஸ் இருக்கு இல்ல, அவர்களுடைய யாருடைய போட்டோலயுமே ஸ்மைல்ன்றதே இருக்காதான். ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 நிமிடங்கள் அவர் ஸ்மைல்லே இருக்கிறதுன்றது சாத்தியப்பாடு கிடையாது. அவர் நார்மலா இருக்க மாதிரி இருக்கணும். அவர் போட்டோவை ஆன் பண்ணி விட்டுட்டு உட்கார்ந்தாருன்னா நார்மலா இருக்க மாதிரி இருக்கணும். 20 நிமிடங்கள் அவர் ஒருத்தர் சிரிச்சுக்கினே இருந்தா எப்படி இருக்கும்? அதனால அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய எந்த போட்டோலையுமே நீங்க ஸ்மைல்ன்றதை பார்க்க முடியாது. அதை விட முக்கியமாக இந்த கேமரா கண்டுபிடிக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா அதனோட பர்பஸ் ஆஃப் தட் இன்வென்ஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவர்களை பார்க்க முடியாது. பெரும்பாலும் இப்ப பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள பார்க்க முடியாது இல்லையா? அந்த பார்க்க முடியாதுன்றதுனால இறந்து போனதுக்கு அப்புறமா அவர்களுடைய ஞாபகமாக அந்த போட்டோவை எடுப்பாங்களாம். அதற்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த கேமரான்றது
இறந்துட்டாங்கன்னா உடனே அது டெட் பாடி எத்தனை போட்டோ எடுக்க போறாங்க. அதுக்கு ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டு, ஏன்னா பிளாக்ன்றதுலதான் அந்த கேமரால வந்து உருவங்கள் பிளாக் ட்ரெஸ் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் அப்படின்றதுனால பிளாக் ட்ரெஸ் போட்டு எடுப்பாங்க. ஸோ கேமராவுடைய அதனுடைய பரிமாண வளர்ச்சி அப்படின்னா இப்படிதான் ஆயிருக்கு. ஸோ கேமரா கண்டுபிடிக்கப்பட்டது எதற்காகனா இறந்தவர்களை போட்டோ எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்போ வந்து கேமராவுடைய அதி பிரம்மாண்டமான வளர்ச்சி பார்த்துக்கலாம் இன்றைய டிட்பிட்ல. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஆரம்பத்துல எப்படி இருந்தது, அது எப்படி படிப்படியாக வளர்ந்து இருக்கு. ஸோ பர்பஸ் ஆஃப் இன்வென்ஷன், கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, ஆனா இன்றைய நோக்கம் அது இன்றைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்றதை புரிந்து கொள்வதற்காக நம்ம ஒரு கண்டுபிடிப்பை பத்தி நம்ம பேசணும் இன்றைய டிப்ஸ். அடுத்ததாக இன்றைய சப்ஜெக்டுக்குள்ள வந்தோம்னா, இன்றைய உண்மையிலேயே நேற்றைய தினம் வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை வந்து சரவணன் சார் வந்து நம்ம எம்டி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனா நேத்து நான் எந்த இடத்துல விட்டனோ அந்த இடத்தினுடைய கண்டினியூவேஷனை நான் சொல்றேன். கொஞ்சம் துல்லியமாக நீங்கள் ஏன் என்ற கேள்வியை, எந்த ஒரு விஷயத்தையும் ஒருத்தர் சொல்றதுனால நம்ம ஏத்துக்கவே முடியாது. வாழ்க்கையில இது அப்பா சொல்லி பையன் ஏத்துக்க மாட்டான், அப்பா சொல்லி பொண்ணு ஏத்துக்க மாட்டான், ஹஸ்பண்ட் சொல்லி பொண்டாட்டி ஏத்துக்கிறது, பொண்டாட்டி சொல்லி புருஷன் ஏத்துக்கிறது. எந்த இடத்துலயுமே அவர்களுக்குள் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத முதல்ல அந்த மாற்றங்கள் வரணும். இததான் நான் நேத்து டச். இப்ப நீங்க ஒருத்தர் சொல்றதுனால வின்னர்ஸ் கிளப்ல விஆர் அகாடமில ஒருத்தர் வந்துடணும்ன்ற அவசியங்கள் கிடையாது. அவருக்கு அது மனதளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கும் மற்ற ஜெனரலா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு ஒண்ணு இருக்கு. நீங்க முதல்ல அதை செக் பண்ணுங்க. அத முதல்ல பாருங்க. இப்போ ஒரு கம்பெனில ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, ஒரு மீட்டிங்னு கூப்பிடுறாங்க, அவருக்கு பைண்டிங் இருக்கு, போயாகணும். அந்த மீட்டிங் அவருக்கு பிடிச்சிருக்கணும்ன்ற அவசியங்கள் கிடையாது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் டீம் லீடர்ஸுக்கு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போறாரு. அப்ப அந்த மீட்டிங்ல அவருக்கு சில தகவல்கள் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கணும்னு அவசியங்கள் கிடையாது. அந்த மீட்டிங்குக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ன்ற அவசியங்கள் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு கமிட்மெண்ட் அண்ட் பைண்டிங் ஒண்ணு இருக்கு. ஆஜராகணும்னா ஆஜராயிடணும். 10 மணிக்கு எல்லாரும் மீட்டிங் அசம்பிள் ஆயிடணும் அப்படின்னா கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஆயிடுவாங்க. காரணம் என்ன? கொஞ்சம் உன்னிப்பா போய் பாருங்க. அவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, ஒரு பைண்டிங் இருக்கு. மாசம் ஆனா சம்பளம் கொடுக்குறாங்க, அவர்கள் சொல்றதை இவர்கள் செய்தாகணும். சோ மனசளவுல அது ஏத்துக்கணும்ன்ற அவசியங்கள் கிடையாது. என் மனசுல அதை ஏத்துக்கணும்ன்ற அவசியங்கள் கிடையாது. ஆனா காலையில ரேம்ப் ப்ரோக்ராமுக்கோ விஷுவலைசேஷனுக்கோ இல்ல ஈவினிங் நடக்கக்கூடிய பிஓஎம்க்கோ ஒருத்தர் வந்தாகணும்ன்றதுக்கு உண்டான பைண்டிங் என்ன இருக்கு? இப்படி யோசனை பண்ணுங்க. எதற்காக வரணும்? இப்போ குப்புசாமி கூட்டாருன்னு நாராயணசாமி வரணும்ன்றதுக்கு உண்டான அவசியங்கள் என்ன இருக்கு? இந்த இடத்துல தான் நம்மளுடைய சூட்சமங்கள் இருக்கு. வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் மயிரிழை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது இது ஒரு மைன்யூட் லேயர்ல தான் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து டிசைட் ஆகும். இது ஏன்றத நம்மளுக்கு உண்டான காரணங்கள் தெளிவா தெரியணும். அப்ப பைண்டிங் கிடையாது. ஒருத்தர் வான்னு சொன்னா, ஆனா வராததுக்கு அவர் காரணம் சொல்றது நம்ம பேர்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ அண்ட் இமேஜ். இப்போ சரீஷ் வந்து ஒரு மீட்டிங்க்கு இப்ப வாப்பன்னு ஒருத்தரை கூப்பிடுறாரு, அவரு வரலன்றது அவர் தெளிவா சரீஷ் கிட்ட, இப்ப எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இல்லப்பா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் வரமாட்டேன் சொல்லிட்டாருன்னா அவருக்கும் எம்ப்ராசிங் கிடையாது, எனக்கும் டைம் சேவிங், நானும் அவரை பத்தி புரிதலுக்குள்ள வந்துடலாம்ல. அதை செய்ய முடியாது, அதை செய்ய மாட்டாங்க. ஏன்? சரீஷ் கூப்பிடுறாரு, எப்படிப்பா மாட்டேன்னு எப்படி சொல்றது அவர்கிட்ட? அப்ப அதற்கு ஒரு காரணத்தை சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க.
என்ன சப்ஸ்டிட் பண்றாங்க அப்படின்னா, ஐயோ வளரலாம் தான் இருந்தேன், டக்குன்னு பாருங்க நெட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா மாமியார் ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா, பேசி சம்பந்தம் இல்லாம அந்த காரணத்தை அவர் சொல்றாரு அப்படின்றத எனக்கு புரிஞ்சா கூட எனக்கு என்ன தோணும் தெரியுமா? இல்லையே, ஒரு முறை அவர் ஒருவேளை இந்த காரணம் 90% அவர் சொல்ற காரணம் உண்மையா இது பொய்யும் தோணித்துனா கூட ஒருவேளை 10% உண்மையா இருந்தா அடுத்த மீட்டிங்குக்கு என்னுடைய டைமை கொண்டு வந்து நான் அதை ஸ்பெண்ட் பண்றேன். எது வரைக்கும் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்? அவருக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரணும். இததான் நேத்தி நம்ம கன்க்ளூட் பண்ணோம். நீங்க இன்னொரு முக்கியமான விஷயங்கள், ஒரு மாற்றங்கள் எப்படி நிகழும்ன்றதுக்கு உண்டான அடிப்படையை நீங்க கம்பல்சரியா தெரிஞ்சுக்கணும். ஒரு மாற்றங்கள் எப்படி நிகழும்? மாற்றங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன பெரிய ஃபயருக்கு தேவை ஒரு சின்ன ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் வரத்துக்கு உண்டான சூழல் முதல்ல கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய அப்ரோச் தவறா இருந்துருச்சுன்னா மொத்தமுமே கும்மிடிப்பூண்டிக்கு போறதுக்கு பதிலா குடியாத்தத்துக்கு போயிட்டே இருந்தா எவ்வளவு தூரம் போனாலும் கும்மிடிப்பூண்டி வராது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். Some new persons, ma'am, yesterday also he is inside, but that was okay. யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியல, நான் ஓகே ஃபைனலா நான் பாக்குறேன். கும்மிடிப்பூண்டிக்கு இப்போ சென்னையிலிருந்து ரைட்டுக்கு போகணும், குடியாத்தத்துக்கு ஸ்ட்ரைட்ல போகணும். சும்மா நம்ம சென்னையை வச்சு நான் ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 30 கிலோமீட்டர்ல கும்மிடிப்பூண்டி வரும். ஆனா கும்மிடிப்பூண்டிக்கு 30 கிலோமீட்டர் போகணும்னு குடியாத்தம் சைடு டிராவல் பண்ணிட்டா 300 கிலோமீட்டர் ஆனாலும் கும்மிடிப்பூண்டி வராது. ஏன்னா அடிப்படையில் அங்க தவறு நடந்திருக்கு, டைரக்ஷனே தப்பு. இதுதான் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மேன் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம், சக்சஸுக்கும் ஃபெயிலியருக்கும் நீங்க வித்தியாசம். ஒருவருடைய அடிப்படையான ஒரு விஷயங்கள், அடிநாதம் சொல்லுவாங்க, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ அதற்கு ஒரு ஃபயர் வரணும், ஒரு ஸ்பார்க் வரணும், அந்த ஸ்பார்க்குக்கு உண்டான சூழல் வரணும். இந்த சூழலை தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்றப்படுறது காஸ்மோ தியரியில. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் இந்த விஷயத்தை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்ன சொல்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கோங்க. எங்கோ எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தாண்டி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா கூட இருக்கலாம். அந்த நிகழ்வை சென்ஸ் பண்றதுக்கு உண்டான பவர் இருக்கிற உயிரினங்கள்லயே பட்டர்ஃப்ளைக்கு மட்டும்தான், பட்டாம்பூச்சிக்கு மட்டும்தான் இருக்கான். அதனாலதான் இந்த தியரிக்கு பேர் பட்டர்ஃப்ளை, இந்த எஃபெக்ட் பேர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு காஸ்மோ தியரியில சொல்றான். அதாலதான் யூகிக்க முடியும். எங்கோ 2000 கிலோமீட்டர் தாண்டி அதே நிகழ்வை நீங்க சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணி இந்த தியரிக்காக கொடுக்கப்பட்ட 2 உதாரணங்களையும் நம்ம இப்ப ஷேர் பண்ணலாம். நம்பர் 1, விராட் கோலி அவரோட அப்பா கூட வீட்டுல உட்கார்ந்து டிவியை பார்க்கும் பொழுது டண்டுல்கர், அதுக்கு முன்னாடி டண்டுல்கர் விளையாடினது கிடையாது, விளையாடி இருக்காரு. ஆனால் அந்த மொமெண்டம் ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்தது, டண்டுல்கரை உடைய விளையாட்டை பார்த்து அந்த மாதிரி தான் ஆகணும்னு ஆசைப்பட்டதனுடைய விளைவு விராட் கோலி மாறினார். இன்னொரு அருமையான உதாரணம் ஹிட்லர் வர்சஸ் சார்லி சாப்ளின். இருவரும் ஒருத்தர் பார்த்துட்டதே கிடையாது. ஆனால் உலகத்திலேயே ஒரு பெரிய காமெடியனுடைய இன்ஸ்பிரேஷனை, உலகத்திலேயே பெரிய டெரரா, உலகத்துக்கு ஹிட்லர்னா ஒரு அதிர வைக்கக்கூடிய இந்த டெரரா இருந்த ஹிட்லர் அவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காரு அவருடைய மீசையில. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ ஹிட்லருக்கு அந்த மீசை கிடையாது. ஹிட்லர் அப்படின்னாலே அந்த மீசை தானே அடையாளம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஹிட்லருக்கு அது கிடையாது. 2வது வேர்ல்டு வார்ல ஹிட்லர் தன்னுடைய அந்த இடைப்பட்ட அந்த காலகட்டத்துல அவர் சார்லி சாப்ளினை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. இது என்ன சொல்றதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்களே இதை லைஃப்ல எங்க வேணாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இப்போ லவ் பண்றவங்க இருக்காங்க.
அவர்கள் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. இதுல எத்தனை பேர் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு பொண்ணை பார்த்திருப்பீங்க, பல முறை அந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்திருப்பீங்க. அதுல எல்லாம் வந்திருக்காத ஒரு ஸ்பார்க் எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு மூமெண்டத்துல, ஒரு சிரிக்கிறதுலயோ பேசுறதுலயோ அவருக்கு நடந்துக்கிறதுலயோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆயிருக்கும். அந்த ஸ்பார்க் இருக்கும். அந்த ஸ்பார்க்குக்கு நீங்கள் தொடர்ந்து 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 ஃபியூல் போட்டு 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 அதை தான் நெருப்பா மாத்திருப்பீங்க. நல்லா அந்த ஸ்பார்க் எங்கேயோ வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்பார்க்கினுடைய அடைப்பல்ல திடீர்னு அந்த பொண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அவங்க பேசுறதுலயும் நடந்துக்கல. அதுக்குதான் ஃபியூல் போடுறீங்க. வாழ்க்கையில நீங்க எடுக்கப்பட்ட பல முடிவுகள்ல பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்பார்க் கிடைச்சிருக்கும். அந்த ஸ்பார்க்குக்கு தான் இந்த மீட்டிங்க்கு எல்லாரையும் மாலை வாசம். அதை முதல்ல நம்ம அடிப்படை புரிஞ்சு. அந்த ஸ்பார்க் இல்லைன்னா கிடைக்காது. இப்போ சினிமா பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கும் விஆர் அகாடமியை பத்தியும் இன்னர்ஸ் கிளப்பை பத்தியும் ஸ்பார்க் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. சினிமால இல்ல, பார்க்கல இல்ல, பீச்சில் இல்ல, அவருடைய என்டர்டைன்மெண்ட்ல, அவர் வேலை செய்யற இடத்துல இருக்காது, பிசினஸ்ல எங்கேயுமே இருக்காது. இந்த இடத்துல வரும் பொழுது அவருக்கு அது சம்பந்தப்பட்ட சூழல் உருவாகிக்கிட்டே இருக்கு. அந்த சூழல்லையே இப்போ நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதாரணம் நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை நீங்க பலமுறை பார்த்த போது கூட அந்த ஸ்பார்க் வந்திருக்காது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வரும். ஏன்ட்டு தெரியாது. டண்டுல்கரோட கேமை பலமுறை விராட் கோலி பார்த்திருப்பாரு. ஆனால் அன்றைய தினம் வந்திருக்கும். அதற்குண்டான சூழல் அவர் தொடர்ந்து அந்த மேட்சை பார்த்துன்றே இருக்கும் பொழுது ஒரு சூழல் அமையும் பொழுதுதான் இது நடக்கிறது. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகையினால இப்போ நீங்க அந்த சூழல் எங்க இருந்து உருவாக்க முடியும் அப்படின்னா, நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ்ல அவரை எவ்வளவு தூரம் இததான் எம்டி சரவணன் சார் அவர்கள் சொல்லும்போது திரும்ப திரும்ப சொல்றாரு, கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க, சக்சஸ் பேஸ்ட் ஆன் த கவுண்ட். கண்டிப்பாக அந்த மனமாற்றத்தை ஒரு தனி மனிதனாக என்னுடைய முயற்சியினால் அதை செய்ய முடியும் அப்படின்றத கைவிட்டுருங்க. இது ஒரு சிஸ்டம். நேற்று சொல்லும் பொழுது கூட சொன்னாரு, இந்த இடத்துல சக்சஸ் பண்றதுக்கு உண்டான சிஸ்டம் இருக்கு. பெங்களூருக்கு போகணும்னு முடிவு பண்ணா, பெங்களூருக்கு எப்படி போகணும், இங்க எது போகணும், சித்தூருக்கு போகணும், அது போகணும், ராணிப்பேட்டை போகணும், அப்படியே சித்தூர் அப்படி போகணும், அப்படி எல்லாம் வேணாம். நேர சென்ட்ரல்ல போய் சதாப்தியில உங்களுக்காக இருக்கக்கூடிய இருக்கையில நீங்க போய் உட்காந்துருங்க. சதாப்தி கொண்டு போய் உங்களை பெங்களூர்ல சேர்த்துடும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் மீண்டும் 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 ஒரு உதாரணத்துக்கு இன்றைய இது பாத்தீங்கன்னா இப்ப 85, நேற்றைய தினம் அது 85. தட் மீன்ஸ் நம்மளுடைய நான் இப்ப யாரும் முயற்சி பண்ணலன்னு சொல்ல வரேன். ஆனால் உங்களுடைய முயற்சி இந்த இடத்தை ரீச் பண்ற வரைக்கும் தொடர்ந்து போராட வேண்டிய அவசியங்கள் இருக்கு. எல்லா தொழிலையும் ஒரு போராட்டங்கள் இருக்கு, இல்லைன்னே சொல்ல முடியாது. எந்த தொழில போராட்டம் இல்லை நீங்க சொல்லுங்க. ஈஸியா இருக்கக்கூடிய எந்த இடத்துலயும் வாய்ப்பு இல்லை. வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல எந்த இடமும் ஈஸியா இல்லை. இதை முதல்ல இந்த லாஜிக்க வச்சிடலாம். இதுதான் கிரைசிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தியரியில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த தொழில் எடுத்தாலும் சரி, அதுல ஒரு போராட்டங்கள் இருக்கு. நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில என்ன போராட்டம்? இதை விட ஈஸியான பிசினஸ் வேற ஏதாவது இருக்கா? ஆனா இதுலயும் ஒரு போராட்டம் இருக்கு. என்ன? நாம சொன்னாதான் எவனும் வருது கிடையாது. இது ஒரு போராட்டம் தானே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதன் எல்லாரையும் கண்ட்ரோல் எடுத்துறான். பாம்பு, யானை, பன்னி, என்ன ஜீவராசிகள் உலகத்துல இருக்கக்கூடிய மனிதனை கூட பல ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லா பல வாய்ந்த யானைய இப்படி இருக்கக்கூடிய பாகன் பிச்சை எடுக்க வைக்கிறான் இல்ல. இவனால எல்லாமே முடியுது. ஆனா ஒருத்தரை மட்டும் கண்ட்ரோல் எடுக்க முடியல. மனிதர்களால் கண்ட்ரோல் எடுக்கிறதுன்றது பெரிய சேலஞ்ச். இப்ப நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சேலஞ்சே இவ்வளவுதான். அவருக்கு ஃபயர் ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்பார்க் வந்துருச்சுன்னா, அந்த ஸ்பார்க்குக்கு அவரே ஃபியூல் போட்டுப்பாரு. நம்ம ஃபியூல் எல்லாம் போடணும்னு அவசியம் தான் கிடையாது. பார்த்து 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 பார்த்து
ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகு கூட இந்த பூமியின் மாற்றத்தை ஏற்படுத்தும். பட்டர்ஃபிளை எஃபெக்ட். சூப்பர். நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா ஃபுல்லா உள்ள போய் பல விஷயங்களே ஆராய்ந்து அவங்களே நிறைய ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இவர்களுக்கு அந்த ஸ்பார்க் வந்துருதுன்னா, நான் ஆக்சுவலா பேச வந்த சப்ஜெக்ட் இன்னும் நேத்தி சரவணன் சார் பேசும்பொழுது பேசினா முக்கியமான சில விஷயங்களே நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு முக்கியமான ஒரு உதாரணத்தை எடுத்து சின்ன, பட் அதை கூட இன்னைக்கு என்னால பேச முடியாதது. நாளைக்கு தான் நம்ம அதை டச் பண்ணணும்ன்றது இருக்கு. எதற்காக அப்படின்றதை மட்டும் நான் வலியுறுத்தணும்ன்றதுல ஏன் திட்டவட்டமா இருக்கேன்னா, இது சக்சஸ் இதுலதான் இருக்கு. இப்போ நான் எவ்வளவு தனி மனித முயற்சிகளும் ஃபெயிலியர் ஆகும், ஆனா சிஸ்டத்தோடைய முயற்சி ஃபெயிலியரே ஆகாது. இதுல ஒவ்வொரு பிசினஸ்லயும் வியாபாரத்திலும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கும். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில போராட்டங்கள்ன்றது நான் இதைதான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இந்த மெசேஜை பார்த்த உடனே ஸ்லைட்டா இதுல போராட்டங்கள் 10 ரூபாய் கொடுத்து என்ட்ரி போடுறதா. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியறது இல்ல, 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், இதெல்லாம் ஒரு போராட்டமா? போராட்டமே கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப சுலபமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. இதெல்லாம் செஞ்சா, இதெல்லாம் நடந்தால் இவ்வளவு கோடி ரூபாய் லாபங்கள் வரும், இவ்வளவு கோடி ரூபாய் நம்மளுக்கு சம்பாதிக்க முடியும். ரொம்ப தெளிவா இருக்குல்ல, கணக்கு தானே, மேக்ஸ் தானே. அப்ப ஏன் இதுல வரல அப்படின்னா, அந்த ஸ்பார்க் இன்னும் வரல. அந்த ஸ்பார்க்குக்கு நாம பேசினதுனால ஸ்பார்க் ஒரு மனம் வராது. தோட்டத்து பச்சையில எப்பயுமே மருந்து போதுவாது. நானே கூட எவ்வளவோ பேரு இன்டலெக்சுவலா இருக்கேன்னு சொன்னாலும் கூட, என் கூட கிளாஸ்ல இருந்து வரான் பாத்தீங்களா, அவனுக்கு நான் பேசுற விஷயங்களுடைய வேல்யூ புரியாது. தோட்டத்து பச்சையிலே மருந்துக்கு உதவாது. இந்த லாஜிக்கையும் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல, உங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்ல உள்ள, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் நீங்க சொல்றதும் உங்க கூட இருக்கும் கேட்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் இட் ரிக்வயர்ஸ் சம் சிஸ்டம். ஆனா இதுக்குத்தான் இந்த புரோகிராமை தொடர்ந்து இதுல இருக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் 50-100 பேர் தெரிஞ்சிருக்காம இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே அடிப்படையில எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சுதான் இருக்கும். ஒரே ஒரு 2 பிரச்சனைகள். ஒரு பிரச்சனை யாரை கூப்பிடலாம், யாரை செய்யலாம் அப்படின்னு அந்த தயக்கங்கள் இருக்கும். தயக்கத்தை உடைச்செறியணும். 2வது, புரோகிராமுக்கு வர வரைக்கும் என்ன ஆங்கிள் வேணா யூஸ் பண்ணுங்க. அதுக்குதான் நீங்க ஐக்யூவை டெவலப் பண்ணிட்டு வரீங்க. இதுக்கு யூனிஃபார்மிட்டி எல்லாம் கிடையாது. சக்சஸ்ன்றது என்ன அப்படின்னா, எல்லாரும் ப்ரோக்ராமுக்குள்ள வரணும்ன்றதுதான் சக்சஸ். அதற்கு அவர்களை என்ன சொல்லி உள்ள கூட்டின்னு வரீங்கன்றது உங்களோட இன்டலெக்சுவல். அதுக்குதான் உங்களோட ஐக்யூவை டெவலப் பண்ணிக்கிட்டே வரீங்க. அழைச்சிட்டு உட்கார வைக்கிறது வரைக்கும் உங்களுடைய பிரத்யேகமான அந்த முயற்சி போராட்டங்களை நடத்திக்கிட்டே வாங்க. வெற்றி நிச்சயம் என்று கூறி, மீண்டும் நாளைக்கு இந்த ரேம் ப்ரோக்ராமுடைய கண்டினியூவேஷன்ஸ்ல முக்கியமான சில சப்ஜெக்டை நேத்தி சார் பேசினதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு 2-3 விஷயங்களை எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து முக்கியமான டிட்பிட்டுடன் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் எ நைஸ் டே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.